அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு விடுத்த தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் எப்படி வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தில பிட்காயினோட பிரைஸ் பார்த்தீங்க அப்புட்னா, அரவுண்ட் 78,300 வரையும் போயிட்டு, இப்ப 75,700 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பம்புக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் யுஎஸ் ஓகே ஓரளவுக்கு சமரசத்துக்கு வந்தாங்க. டீல் வந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இருக்கும்போது, அப்படியே வந்து பின்னாடி போயிடுச்சு. இப்ப பார்த்தீங்க அப்புட்னா, ட்ரம்ப், அக்மார்க், புலுகாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் இத ஒரு பேட்டர்னா வந்து பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஈரான் மேல பயங்கரமா வந்து தாக்குதல் நடத்த போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆயில் பிரைஸ் ஏத்தி விடுறது, அண்ட் தென் வந்து பாசிட்டிவா பேசி மறுபடியும் ஆயில் பிரைஸ டம்ப் பண்றது. நீங்க ஆயில்ல பார்த்தீங்க அப்புட்னா, கிளீனா பம்ப் அண்ட் டம்ப் இருக்கும். ஸோ கிளியரா வந்து மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த யூஎஸ் இஸ்ரேல் அண்ட் ஈரான் பிரச்சனை இருக்கு பாருங்க. இதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் இருக்க கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கொடுத்த டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 22ஓட முடியுது. ஸோ ஏப்ரல் 22க்குள்ள ஒரு டீல் எடுத்துக்கல ஈரான் அப்படின்னா, நாங்கள் மறுபடியும் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா கல்ஃப்ல இருக்க கண்ட்ரிக்கு தான் பிரச்சனை. ஸோ உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து யூஎஸோட மிரட்டலுக்கெல்லாம் வந்து தைரியமா வந்து நிற்கிறாங்க. அண்ட் ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா வாருக்கு முன்னைய விட இப்போதான் நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரோனையும் மிசைலையும் வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் சண்டைக்கு ரெடி தான் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் இந்த போண்டா மூஞ்சியை நம்பி இந்த வாருக்குள்ள குதிச்சுட்டு எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஈவன் பிரிட்டிஷ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காரு பாருங்க, அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த பிரச்சனையால நிறைய கண்ட்ரிஸ் யூஎஸ் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. பிகாஸ் அவன் பாட்டுக்கு மிடில் ஈஸ்ட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறதால அந்த மிடில் ஈஸ்ட் ஆயிலை நம்பி இருக்காங்க பாருங்க, ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இவங்க எல்லாரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறாங்க. அமெரிக்கா அவங்களுடைய ஓன் ஆயில் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புன்றது பெருசாக இருக்காது. இதனால மற்ற கண்ட்ரிஸ்க்கு தான் பாதிப்பு அப்படின்றதால தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் செம காண்டில் இருக்காங்க ட்ரம்ப் மேலே. அதனால ட்ரம்ப்புக்குமே வந்து பயங்கரமான ப்ரெஷர் தான் இதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மறுபடியும் ஜேடி வேன்ஸை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புறாரு. நாளைக்கு அவங்க பாகிஸ்தான்ல மறுபடியும் வந்து ஈரான் கூட பேச போறாங்க. பட் ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல பிளாக்கேட் பண்ணிருக்கீங்களே, அதை வந்து நீங்க வந்து விலக்காத வரை நாங்க வந்து வரமாட்டோம் பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்டென்ஸாக தான் போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனை. இந்த வாரத்தில் இவங்க ஓரளவுக்கு சமரசமாகி சீஸ் ஃபயர் மறுபடியும் நீடிச்சுது அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் கண்டிப்பாக அந்த சிஎம்இ கேப்பை வந்து ஃபில் பண்ணும். அந்த சிஎம்இ கேப்போட ஸ்டார்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,700 பக்கம் வந்து இருக்குது. அதோட டாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,300 பக்கம் வந்து இருக்குது. அந்த 81,000 லெவல் வரும்போது மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயினோட ப்ரைஸ் 83,400 வரையும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் நல்லா அந்த பம்பு ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா 89,800 வரையும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த வாரம் மறுபடியும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு உருண்டானுங்க அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் அகெயின் 69,000 வரையும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலமை. அல்காயின்ஸை பொறுத்த வரையும் முக்கியமான லெவல் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குது. இது ஷார்ட் டேர்மில் அல்காயின்ஸுக்கு நல்லது கிடையாது. மேபி 60.17 மறுபடியும் கரெக்ஷன் கொடுத்து அப்படின்னா அல்காயின்ஸில் ஒரு ரிலீஃப் வரலாம். பட் இப்போதைக்கு இந்த ஈரான் வார் இருக்கிறதால மொத்த ஃபோக்கஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிடிசி பக்கம் தான் வந்து இருக்குது. அல்ஸில் எதனா ஒரு ரேலி வரணும் அப்படின்னா யூஎஸில் ஸ்டிம்லஸ் மணி வந்து வெளில வரணும். ட்ரம்ப் ரீசெண்ட் டைமில் $1,000 வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அது எப்போ வெளியில் வரும் அப்படிலாம் தெரியாது. அப்படி வந்தால் கண்டிப்பாக அல்ஸில் நல்லாவே ஒரு பம்ப் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போதைக்கு அல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் லிக்விடேஷன் ஹீட் மேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஹையர் லிக்விடிட்டி அப்பர் சைடில் தான் வந்து இருக்குது. அதிகமான லிக்விடிட்டி 78,000 பக்கம் வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு பாசிட்டிவ்ஸ் வந்தாலும் வேல்ஸ் இந்த லிக்விடிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க பார்ப்பாங்க. அப்படி எடுத்தால் அது லிக்விடேட் ஆகும்போது இன்னும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் see guys, இந்த வாரத்தில் ட்ரம்ப்போட டெட்லைன் வருது அப்படின்றதால அது ஒரு முக்கியமான நாளாக வந்து பார்க்கப்படும். மார்க்கெட்டில் பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மெயின்லி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வித் தட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. எப்பவுமே சொல்ற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக இருக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.